ஸ்காட்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் வங்கதேசம் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சாதனை வெற்றியை பதிவு செய்தது. உலகக்கோப்பை தொடரின் 27வது லீக் ஆட்டம் நியூசிலாந்தின் நெல்சன் நகரில் நடைபெற்றது. இதில் ஏ பிரிவில் இடம் பிடித்துள்ள ஸ்காட்லாந்து அணி வங்கதேச அணியை எதிர்கொண்டது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற வங்கதேச அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களம் கண்ட ஸ்காட்லாந்து அணியில் கோயட்சர் மற்றும் மெக்லியாட் ஆட்டத்தை தொடர்ந்தனர். மெக்லியாட் 11 ரன்களிலும் அவரை அடுத்து வந்த கார்டினரும் 19 ரன்களில் வெளியேறினர். இருப்பினும் மற்றொரு தொடக்க வீரரான கோயட்சர் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இவருக்கு மட்மேசன் மற்றும் மம்சன் உறுதுணை புரிந்தனர். தொடர்ந்து சிறப்பாக ஆடிய கோயட்சர் ஒருநாள் கிரிக்கெட் அரங்கில் தனது 2வது சதத்தை பூர்த்தி செய்தார். பின்னர் அதிரடி காட்டிய கோயட்சர் 156 ரன்களில் வெளியேறினார். ஒருநாள் போட்டியில் இது அவரின் அதிகபட்ச ரன்களாகும். இறுதியில் ஸ்காட்லாந்து 50 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 318 ரன்கள் குவித்தது. வங்கதேசம் தரப்பில் தஸ்கின் அகமது அதிகபட்சமாக 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதனையடுத்து 319 ரன்களை இலக்காக கொண்டு வங்கதேசம் அணி களமிறங்கியது. அந்த அணியின் தொடக்க வீரர் சௌமியா சர்க்கார் 2 ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தார். ஆனால் தமீம் இக்பால் மற்றும் மஹ்மதுல்லா ஜோடி அதிரடியாக ஆடியதால் ரன் வேகம் சீராக உயர்ந்தது. மஹ்மதுல்லா 62 ரன்களில் நடையை கட்டினார். மேலும் சதம் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட தமீம் இக்பால் 95 ரன்களில் ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்தார். மேலும் முஷ்பிகர் ரஹீம் 60 ரன்கள் சேர்த்து அணியை கரை சேர்க்க உதவினார். இறுதியில் 48.1 ஓவரில் வங்கதேசம் அணி 4 விக்கெட்டுகளை விட்டுக் கொடுத்து 322 ரன்கள் சேர்த்து அபார வெற்றி பெற்றது. ஷாஹிப் அல் ஹசன் 52 ரன்களுடனும் சஃபீர் ரஹ்மான் 42 ரன்களுடனும் கடைசி வரை களத்தில் இருந்தனர்.